பணிவு. சிலருக்கு வேஷம், பலருக்கு பயம் கலந்த மரியாதை. இப்படி மணிமேகலை பலமுறை யோசித்திருக்கிறாள். அலுவலகத்திற்கு போனால் பணிவாக பேசுபவர்களே நல்லவர்கள் என்று மேலதிகாரி நினைக்கிறார். வீட்டில் மாமியாரும் அப்படியே. நம் மனதில் பட்டதை வெளிப்படையா பேசினால் விரோதி போலவே நினைக்கிறார்கள். புத்தி என்ன சொல்லுதோ அதை மனசு கேட்கணும். மனசு எதை நினைக்குதோ அதையே வாய் பேச வேண்டும் என்று இருப்பதுதான் அவளுக்கு விருப்பம். உண்மையாக இருப்பது, பேசுவது யாருக்கும் பிடிப்பதில்லையே, ஏன்? பணிவு மனதில் இருந்தால் போதுமே, அதை நடித்து காட்டிதான் நிரூபிக்க வேண்டுமா? அன்று அவளுடைய மனசு மிக குழப்பத்தில் இருந்தது. தன் கணவனிடம்தான் இதற்கு சரியான விளக்கம் பெற முடியும் என்று தோன்றியது. பெரியோர்களாக பார்த்து நடத்திய திருமணம். கணவன் பவித்ரன். வரனாக வந்தது அவளுக்கு வரமே. ஆரம்பத்திலேயே அவளை புரிந்து கொண்டு அவள் விருப்பம் வெறுப்பு தெரிந்து அனுசரித்து போவதால் அவளால் கணவனிடம் இயல்பாக பேச முடிந்தது. மாலையில் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்த கணவன் சிற்றுண்டி முடித்து தொலைக்காட்சி பார்க்க ஆரம்பிக்கும்போது மணிமேகலை பேசினாள். ஏங்க, எனக்கு ஒரு சின்ன மனக்குழப்பம். அதை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அவளின் தயக்கமான பேச்சை ரசித்து கொண்டே அவள் கரங்களை மெல்ல பிடித்து, என்ன மேடம், இன்னைக்கு ரொம்ப பணிவோடு பேசுற மாதிரி இருக்கு, சிரித்து கொண்டே பேசினான் பவித்ரன். அவன் பணிவு என்ற சொல்லை சேர்த்து பேசியது அவளுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்று ஏற்கனவே தெரிந்துவிட்டது போல இருந்தது. ஆங்க, அதேதான், பணிவு. பணிவுனா என்னங்க, எனக்கு சொல்லுங்க. நான் மனசுல பட்டதை சொன்னால் பணிவா பேசலன்னு சொல்றாங்க. பேசாம அமைதியா இருந்தா ஓப்பனா பேசணுங்கிறாங்க. ஏன் இப்படி? பணிவு மனசுல இருந்தா போதுமே, வெளியே காட்டி நடிச்சாதான் நம்புவாங்களா? மணிமேகலை மனதில் தோன்றியதை எல்லாம் படபடவென கொட்டினாள். அப்படி கொட்டி தீர்த்ததால் மனசுக்கு அமைதி கிடைத்தது போல உணர்ந்தாள். பவித்ரன் அவளை புன்சிரிப்பு முகத்தில் தவழ உற்று நோக்கினான். அவன் எப்போதும் அவளை ஒரு குழந்தை போலவே பாவித்து பேசுவான். இவளை போன்ற வெகுளியான உள்ளங்களுக்கு இந்த சுயநலம் பிடித்த மனிதர் கூட்டத்தில் பிழைக்க தெரியாவிட்டால் பெரிய சிக்கல்தான் என்று நினைத்தான். நீ சொல்வது 100% சரி. அதே சமயம் இதையும் யோசித்துப்பார். பணிவு என்பதற்கு நீ எப்படி ஒரு விளக்கத்தை நம்புகிறாயோ அதே போல மற்றவர்களும் பணிவை அவர்கள் பார்த்து பழகியபடியே நம்புகிறார்கள் அல்லது எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு புரிகிறதா என்பது போல் பார்த்தான். அவள் இன்னமும் தெளிவாகவில்லை என்று முகம் காட்டியது. அதனால் மேலும் விளக்கி சொல்ல நினைத்தான். பொதுவாக மனிதருக்கு தான் மட்டுமே எப்போதும் உயர்வாக மதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உண்டு. அது மரியாதையை எதிர்பார்ப்பதாகவோ அல்லது அவர்கள் பேச்சை யாரும் மறுத்து பேசாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகவோ இருக்கும். இந்த எண்ணம் சிலருக்கு பணத்தால் வரும் அல்லது பதவியால் வரும். அதனால்
அவங்க விருப்பம்படி பணிவை நடிப்பும் வேஷமுமாக காண்பித்து காரியத்தை சாதிக்க நினைக்கிறார்கள். அந்த மாதிரியே நாமும் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. கறக்கணும்னா ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி நேரம், காலம், சூழ்நிலை பொறுத்து நாம் சொல்ல வேண்டியதை அவர்கள் ஈகோவை பாதிக்காமல் சொல்வதே பணிவு என்று பவித்ரன் சொன்னதும் ஏதோ புரிந்தது போல மணிமேகலைக்கு இருந்தது. அவன் கையை இறுக பற்றி கொண்டு அவனுடைய தோளில் மெல்ல சாய்ந்து கொண்டாள். நன்றி.